ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இங்கே கனடாவில் சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கு. கிளைமேட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குயிக்காக பிளான்ஸ் அப்டேட் பார்த்துட்டு போயிடலாம். கேப்சிகம் செடி சூப்பராக வளர்ந்துருச்சு. அதை ரீபாட் பண்ணணும். ஜஸ்ட்டு சீட்ஸ் தான் வச்சுருந்தேன். அது நல்லா வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா பேசில். இது சும்மா ட்ரை பண்ணலான்னு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 போட்டு வச்சுருந்தேன். அது நல்லா வந்துருச்சு. ஸோ அடுத்து நம்ம டொமேட்டோ ஒரே ஒரு ஸ்லைஸ் டொமேட்டோ ஒரு ஸ்லைஸ் பண்ணி போட்டேன். செடி சூப்பராக வந்துருச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேரிகோல்டு சாமந்தி பூ சீட்ஸ் வாங்கிட்டு தான் போட்டு வச்சுருந்தேன். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே சூப்பராக வந்துருச்சு. செடிங்க எல்லாமே இப்போ வரைக்கும் இண்டோராக தான் வச்சுருக்கேன். நடுவில் ஒரே ஒரு நாள் எடுத்துகிட்டு போய் வெளியில் வச்சேன். ஆனால் விண்டியாக இருந்ததுனால எல்லா செடியும் அப்படியே படுத்துருச்சு. அதனால் பயந்துட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு உள்ளே வச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை ஆல்ரெடி ஒரு வாட்டி அதை ஹார்வெஸ்ட் பண்ணி பராட்டா மாதிரி செஞ்சுருந்தேன். மறுபடியும் வச்சுருந்தேன். அதேமாதிரி வந்துருச்சு. இது அகெயின் பேசில் தான். பெரிய பாட்டில் அப்படியே டைரெக்டாக சீட் பண்ணேன். வருதான்னு ட்ரை பண்ணலான்னு. அதுவும் சூப்பராக வந்துருச்சு. புதினா சொல்லவே வேணாம், ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. நான் புதினா நிறையா டிஷ்ஷஸ்க்கு போடுவேன். கொத்தமல்லி மாதிரி அதுவும் ஒரு ஃப்ளேவர் கொடுக்குமேன்னு சொல்லிட்டு நிறையா போடுவேன். ஸோ இது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நம்ம போடும்போது இன்னமும் சூப்பராக இருக்குது. பிரியாணிலலாம் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் வீடே பார்த்திங்கன்னா அந்த புதினா ஸ்மெல் அந்த பக்கம் போகும்போதே செம்மையாக தூக்குது. இன்றைக்கி சாட்டர்டே, எழுந்தது எல்லாமே லேட் தான். ஸோ எல்லாமே லேட்டாக தான் நடந்துகிட்ருக்கு. முந்தின நாள் ஒரு பர்த்டே பார்ட்டி இருந்துச்சு. ஸோ அது போயிட்டு லேட்டாக தான் வந்தோம். அதனால் தூங்கினது லேட்டு, எழுந்தது லேட்டு, எல்லாமே லேட் தான். நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டு ஒரு சட்னி அரைச்சிருந்தேன். ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஆனால் ரெசிபி ஷூட் பண்ணல. ஸோ இதை பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது, லஞ்ச்னு சொல்ல முடியாது. மிடில் ஒரு 11:30 போல் பிரஞ்சாக தான் சாப்பிட்டோம். பாப்பாவுக்கு கேரட் தோசை, எனக்கு கேரட் ஆனியன் கலந்து போட்ட தோசை, ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா ப்ளெயின் ஆனியன் தோசை. ஸோ எங்களோட பிரஞ்ச் இப்படி தான் சூப்பராக போச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி நிறையா வேலை இருந்துச்சு. சம்மர் வந்ததுலேருந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல. இத்தனை நாள் வீட்டுள்ளேயே இருந்துட்டு சம்மர் வந்தோடனே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இங்கே போகணும் அங்கே போகணுன்னு ரொம்ப தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால் வீக்கெண்டானால் வெளியில் கிளம்பிட்டுருந்தோம். இப்போ இன்றைக்கி ஒரு நாள் எந்த பிளானுமே வச்சுக்காமல் வீட்டில் எல்லாமே க்ராசரிலாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் ரீஸ்டாக் பண்ணுற வேலை இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நார்மல் தோசை மாவு காலி ஆகிடுச்சு. ஆனால் ராகி தோசை மாவு இருந்துச்சு. அதையும் இதையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் தோசை போட்டேன். ஆக்சுவலி அந்த நார்மல் தோசையை விட இந்த தோசை தான் சூப்பராக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு திவாக்கு நல்லா ஆயில் வச்சு மசாஜ் பண்ணி விடலான்னு இருந்தேன். இந்த ஹேர் ஆயில் இந்தியாவில் இருக்கும்போது அம்மாவே செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஹேர் காட்டுனேன். இந்த ஹேர் ஆயில் ஹேர் க்ரோத்துக்கு சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். எல்லாமே அதில் ஆட் பண்ணி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் செம்மையாக கோல்டும் பிடிக்கும். அதனால் நான் வின்டருன்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக பெருசாக யூஸ் பண்ணல. இப்போ தான் சம்மர் வந்ததுனால அந்த ஆயில் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்தியாவில் இருக்கும்போது அம்மா செய்யும்போது நான் வீடியோ ஷூட் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஆனால் அப்லோட் பண்ணவே இல்லை. ஃப்ரெஷ் ஆன் த கோன்ற ஒரு ஆன்லைன் ஆப்லேருந்து வீட்டுக்கு தேவையான க்ராசரிலாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாமும் வந்துருச்சு. இந்த ஆன்லைன் க்ராசரி ஸ்டோரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பாங்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே. நம்ம ஊரில் நம்ம எந்த கடையில் இருக்குதுன்னு போய் தேடி கண்டுபிடிச்சி வாங்குகிற பொருள் கூட இங்கே ஈஸியாக நம்ம உட்காந்த இடத்துலேருந்தே வாங்கலாம். நான் ஒரு 2 இயர்ஸாக இவங்கக்கிட்ட தான் க்ராசரி எல்லாமே வாங்கிட்டுருக்கேன். எனக்கு இது வரைக்கும் டிஸப்பாயின்மெண்ட் ஆனதே இல்லை. நீங்கள் கனடாவில் இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ஆன் த கோன்ற வெப்சைட் உள்ளே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே சூப்பர் சர்ப்ரைசிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கிறது எல்லாமே இங்கே இருக்கும். நாங்கள் ஆர்டர் பண்ண க்ராசரி வந்துருச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா லோட்டஸ் சீட்ஸ் மக்கானான்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி குக் பண்ணி சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். வெயிட் பண்ணி பாருங்கள். இவங்க டெலிவரி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த வீக் வெனஸ்டேக்குள்ளே நம்ம ஆர்டர் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த வீக் சாட்டர்டேவே நமக்கு டெலிவர் பண்ணுவாங்க. ஆனால் வெனஸ்டேக்கு மேலே Thursday Friday அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அது நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே தான் டெலிவர் பண்ணுவாங்க. நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டது எல்லாமே கரெக்டாக டெலிவர் ஆகிடுச்சு. சாட்டர்டே ஒரு 11:30 போல் எடுத்துகிட்டு கொடுத்துருந்தாங்க. மில்லட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. அது எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இது வரைக்கும் ஒரு 2-3 வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்படியே டைம் போனதே தெரியல. மணி 1:30 கிட்ட ஆகிடுச்சு.
இன்றைக்கி நான் லன்ச் எதுவுமே செய்யலை. திவாவும் அவரும் வந்து லைப்ரரி போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. போயிட்டு அப்படியே அங்கே ஏதாச்சும் சாப்பிட்டு வருவாங்க. இங்கே லைப்ரரி பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறையா பிரான்ச்சஸ் இருக்கும். நம்ம வந்து போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஃப்ரீயாக புக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அது வந்து ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரி டைம் இருக்கும் ரிட்டர்ன் பண்ணுறது. அதே மாதிரி லைப்ரரியில் வந்து நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணுவாங்க. கிட்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம கூட்டிகிட்டு போகலாம். ஷிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதை மட்டும் ஃபாஸ்ட்டாக கழுவிட்டு ஷிங்கை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ராசரி செல்ஃப் அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். இங்கே எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேட்டிங் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரொட்டேட்டிங் செல்ஃபில் நான் வேறு என்னென்னமோ வச்சு பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து வெசல்ஸ் அந்த மாதிரி வச்சு பார்த்தேன், ஆனால் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. 2 மேலே ஒன்று கீழே ஒன்று 2 செல்ஃப் மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி நம்ம இங்கே வந்து க்ராசரிஸே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிடலான்னு தோணுச்சு. அதுக்கு நான் அமேசான்லேருந்து ஃபுட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். நான் வாங்கினது வந்து 24 பீஸ் வித் லிட். 4 செட் ஆஃப் சைஸஸ் வந்திருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து 6 பீஸ் இருக்கும். நான் வாங்கும்போது ஆஃபர் பார்த்து $49 வாங்கியிருந்தேன். இப்போது அதே பீஸ் அவைலபிளாக இருக்கான்னு தெரில, ஆனால் அதே மாதிரி சிமிலர் அதே பிராண்டில் இருக்குது. நான் வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது கூட நமக்கு வந்து 24 பீசஸ் ஆஃப் ஸ்டிக்கரும் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டிக்கர் வந்து எழுதி நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம். க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயக்கமாகவே தான் இருக்கும், ஆனால் ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிடுவேன். உங்களுக்கு க்ளீனிங் ரொம்ப போர் அடிச்சதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த செட் ஆஃப் கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் கனடா வரும்போது இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சில கண்டெய்னர்ஸ் வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வாஷ் பண்ணிவிட்டு இங்கே சன்னில் ட்ரை ஆகட்டும்னு வச்சுருக்கேன். சீரியல்ஸ் எல்லாமே வந்து மைக்ரோவேவுக்கு மேலே ஒரு செல்ஃபில் வச்சுருக்கேன். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிறதுலாம் வெயிலில் காயிற கேப்பில் இங்கே வந்து பாப்பாவுக்கு அந்த மக்கானா வந்து பண்ணி தரலான்னு இருந்தேன். மக்கானா வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம், ஆனால் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா கிறிஸ்பியாக இன்னும் சூப்பராக இருக்கும். திவா வந்து லாஸ்ட் வீக் ஃப்ரெண்ட் வீட்டில் சாப்பிட்டா. அப்போத்துலேருந்து அவளுக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் கேட்டுகிட்டே இருந்தான் தான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். திவா குட்டி இது என்னது? அப்போ தான் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும்டா பட்டு. ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணாமல் கொடுத்துருந்தாங்க. குக் பண்ணாமையும் நல்லா இருந்துச்சு, அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் ஏன் குக் பண்ணிங்கன்னு இவன் என்னை கேட்டுட்ருக்கா. ஸோ குயிக்காக திவாக்கு ஒரு ஹெட் பாத் கொடுத்துட்டு அவளை கிளப்பி அமிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணணும். ஒரு ஆயில் கேன் வந்து புதுசாக வாங்கியிருந்தேன். அது கூடவே பழைய பாட்டில் எல்லாமே கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சிடலான்னு சொல்லி கழுவிட்டுருக்கேன். டிஷ்வாஷரில் போட்டால் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாகவே ஆக மாட்டேங்குது ஆயில் பாட்டில்ஸ் மட்டும். சம்டைம்ஸ் நல்லா கழுவுது, சம்டைம்ஸ் வந்து அந்த அடியில் வந்து போகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் கையிலே கழுவிடலான்னு கழுவிட்டுருக்கேன். நெய்யும் காலியாகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து காசணும், அதனால் அதுவும் கழுவி வச்சுட்டேன். இப்போ இந்த ஆயில் கேன்ஸ் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணி வச்சுருந்த கண்டெய்னர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இங்கே வந்து நைட் 9 மணி வரைக்கும் வெளிச்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும். 9 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருட்ட ஆரம்பிக்கும். அதனால டைம் போகிறதே சுத்தமாக தெரியாது.
ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 3 கண்டெய்னரில் வந்து கோதுமை மாவு, மைதா மாவு, ராகி மாவு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தால் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மில்லட்ஸ் வச்சுருந்தேன். கடைசியாக வந்து அரிசி மாவு, கடலை மாவு, அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் வச்சுருந்தேன். உள்ளே வந்து கொஞ்சம் பிளேஸ் இருந்துச்சு. அங்கே வந்து அரிசி, பாஸ்மதி அரிசி, அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தேன். மணி 5:30 ஆயிடுச்சு. கையோட நெய் மட்டும் காசிட்டு ஆயில் கேன் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டின்னர் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் நான் பிளான் பண்ண ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து குயிக்காக ஒரு டின்னர் மட்டும் செய்யணும். ஈவினிங் ஒரு 7 ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து டின்னர் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். ஸோ கருவேப்பிலை வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே ட்ரை ரோஸ் மாரி பண்ணி அதை பவுடர் செஞ்சு வச்சிடலான்னு இருந்தேன். டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேப்சிகம் கறியும் ஜீரா ரைஸும் வச்சுருக்கேன். கொஞ்சம் ப்ரான்ஸும் ஃப்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கேப்சிகம் கிரேவி செய்கிறதுக்கு வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக கேஷ்யூ, அப்புறம் தக்காளி இது மட்டும் நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ கருவேப்பிலை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா டெய்லி குக்கிங்க்கு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். இதை ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக செஞ்சு எடுத்துக்கலாம். இதுலேயே வேணும்னா காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு வந்து வீட்டு மிளகா பொடி 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக தனியாத்தூள். மசாலா நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே இந்த சைடு வந்து நம்ம ஜீரா ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய், கொஞ்சமாக சீரகம், பாஸ்மதி ரைஸை போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் 1:2 வாட்டர் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சால்ட், குக்கர் போட்டு ஒரு 1 விசில். நான் இன்றைக்கி கேப்சிகமாக நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிறேன். ஆயிலில் நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணி கிரேவியில் ஆட் பண்ணிக்க போகிறேன். வீட்டில் கொஞ்சமாக பன்னீர் இருந்துச்சு. கேப்சிகம் கிரேவியில் பன்னீர் ஆட் பண்ண போகிறேன். பன்னீர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கலாம். ஆனால் பன்னீர் கம்மியாகவும் கேப்சிகம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் அப்படியே உல்ட்டாவாக மாற்றியாச்சு. எனக்கு வந்து கேப்சிகம் ரொம்பவே பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து ஸ்கூல் படிக்கும்போது அந்த டைம்லலாம் வந்து கேப்சிகம் ரைஸ் செஞ்சு தருவாங்க. கேப்சிகம் தொக்கு செய்வாங்க சப்பாத்திக்கெலாம். ரொம்பவே பிடிக்கும். அதனால் இந்த கிரேவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியாக கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கஸ்தூரி மீதி ஆட் பண்ணி கிரேவியை முடிச்சிடலாம். இந்த குக்டு ப்ரான்ஸ் வந்து வீட்டில் இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் வேலை தான். ஜஸ்ட்டு ஸ்டிர் ஃப்ரை பண்ணி கொடுத்தா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட வந்து ப்ரான் பெப்பர் மசாலாவுக்கு வீட்லேயே அரைச்ச பவுடர் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த பவுடர் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட ஷ்ரிம்ப் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு அந்த பவுடர் போட்டிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸில் இந்த ப்ரான் ஸ்டிர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். நம்மளோட சிம்பிளான குயிக்கான சூப்பரான டின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டமான டே. ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வான் மில்ஸ் அவுட்லெட் மால் கிளம்பியிருந்தோம். ஸோ திவாக்கு வந்து ஸ்கூலுக்கு ஷூஸ் அப்புறம் கொஞ்சம் சம்மர் வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குகிற வேலை இருந்துச்சு. ஸோ அவுட்லெட் மால் போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு வந்து நல்ல டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஒரு பாதி ரூட்டுக்கு வந்து மெட்ரோவில் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து கேப் எடுத்துக்கிட்டோம். ஸோ நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா சண்டே. அதனால வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த அவுட்லெட் மாலில் வந்து எல்லா பிராண்ட்ஸுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீல் சேர் மாதிரி வச்சுருப்பாங்க. குழந்தைங்கள உட்கார வச்சு நம்ம எடுத்து கூப்பிட்டு போகலாம். ஸோ இது எடுக்கிறதுக்கு வந்து $8. ஆனால் நாங்கள் வந்து $4. ஸோ ஒருத்தவங்க வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே போகும்போது அவங்களது வந்து $4 எங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஜாலியா
You like it? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.